ஹாய் ஹலோ வணக்கங்க. இது பூஜா லுப்ஸ் தமிழ் சேனலுக்காக உங்கள் எல்லாருமே வரவேற்கிறேன். எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் அதோட பார்த்திங்கன்னா குரு பௌர்ணமி இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சிறப்பான நாளான இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் பூஜை பண்ணியிருந்தேன். அது எப்படி பண்ணேன்னு பார்க்கலாங்க. ஆடி முதல் நாளைக்கு வந்து என்னால் பூஜை பண்ண முடியலைங்க. அதுக்கப்புறம் ஆடி வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக விளக்கேற்றி பூஜை பண்ணியிருந்தேங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் வந்து சனிக்கிழமை நைட்டு வந்து பார்த்திங்கன்னா பூஜை பாத்திரத்தில் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நீட்டாக கழுவி அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமையுமே நீட்டாக தொடச்சிட்டு அதுக்கு பூஜை ரூமில் இருக்கக்கூடிய படத்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அது இடத்துல எடுத்து வச்சுட்டு ஒரு 11 ஆயிடுச்சுங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூவெல்லாம் கட்டி முடிச்சுட்டு இப்போ தூங்க போவே ஒரு 12 மணி ஆச்சுங்க. அவ்வளோ நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஒரு 4:30 மணிக்கெல்லாம் எழுந்துட்டேங்க. எழுந்து ஃபஸ்ட்டு வந்து குளிச்சுட்டு வந்துட்டேங்க. நான் வந்து கலசத்தை வந்து நகர்த்தலைங்க. ஏன்னா ஆடி முதல் வெள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா கலசத்தை வந்து மாற்றிட்டேங்க. அதனால் கலசத்தை மட்டும் நகர்த்தலை. மீதி எல்லா பூஜை பாத்திரத்தையுமே எடுத்துகிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா தாங்க பூஜை ரூமில் எடுத்து வச்சுருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆடி பௌர்ணமி அப்படின்றதுனால எல்லா அம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விக்கிரகமுமே வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா முருகர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாராகி அம்மா, அன்னபூரணி அம்மா, அதுக்கப்புறம் நந்தி பகவான் வந்து ஒரு குட்டியாக ஒன்று இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் அபிஷேகம் பண்ணிட்டேங்க. தண்ணியில் அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் பால் அபிஷேகம், அதுக்கப்புறம் தயிர் அபிஷேகம், அதுக்கப்புறம் திருமஞ்சனத்தால் அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. இந்த 3 வகையான அபிஷேகம் தாங்க இன்றைக்கி செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா விக்கிரகங்களுக்கும் சந்தன குங்குமம் வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அது இல்லாமல் வாராகி அம்மாவுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வசனம் சாத்தியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பால் பாயாசம் தாங்க நெய்வேத்தியத்துக்கு செஞ்சிருந்தேன். அதுக்கப்புறமா எல்லா விக்கிரகமும் நான் வந்து பார்த்திங்கன்னா அது இடத்துல வந்து எடுத்து வச்சுக்கிட்டேங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க வந்து பார்த்திங்கன்னா பூவெல்லாம் வந்து வைக்க ஆரம்பித்தேன். எனக்கு வந்து பூ வைக்கிறது ரொம்ப பிடிக்குங்க. கொஞ்சம் பொறுமையாக பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் அழகாக வைக்குவேங்க. அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப லேட் ஆகும். அப்படின்றதுனால நான் எப்பயுமே ஃபஸ்ட்டு விளக்கேற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க பூவெல்லாம் வைக்கவே ஆரம்பிக்குவேன். ரொம்ப அழகாக இருக்குங்க பூவெல்லாம் வச்சு பார்த்தாவே. நான் வந்து எப்பயுமே பூ வந்து என் கையால் தாங்க நான் கட்டி வைக்குவேன். ஏன்னா வாங்கிட்டு வந்து அப்படியே வைக்கிறது எனக்கு பிடிக்காது. இந்த ரோஜா பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுப்பேங்க. ஆனால் இந்த மல்லிப்பூ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முல்லைப்பூ இதெல்லாம் நானே கட்டி வச்சா எனக்கு ஒரு திருப்தியாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க எல்லாருமே பார்க்க. இன்னைக்கு ஆடி பௌர்ணமி அப்படிங்கிறதுனால பஞ்சகவ்ய விளக்கு வந்து ஏற்றி வைக்கலான்னு சொல்லிட்டு வந்து ரெடி பண்ணிக்கிட்டேங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சகவ்ய விளக்கு வந்து செவ்வாய், வெள்ளி இந்த மாதிரி முக்கியமான நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றி வைப்பேங்க. பஞ்சகவ்ய விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா நெய் விட்டு தாங்க விளக்கு ஏற்றிருந்தேன். ரொம்ப ரொம்ப அழகாக எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த விளக்கு ஃபுல்லாகவே எரிஞ்சிருங்க. அதனால் நான் அது அடியில் வந்து பார்த்திங்கன்னா 2 அகல் விளக்கு வச்சு தாங்க அதுக்கு மேலே தான் வச்சுருந்தேன் பஞ்சகவ்ய விளக்கு. அந்த பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றின பிறகு ரொம்ப ரொம்ப அழகாக அந்த தீபம் எரியிறது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அந்த புகை வந்து நம்ம வீடு ஃபுல்லாக பரவும் போது நம்ம வீட்டில் எந்த ஒரு கெட்ட சக்தியாக இருந்தாலும் போயிடும்னு சொல்லுவாங்க. ஒரு யாகம் செஞ்ச பலன் வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்கங்க. அதனால தான் இந்த மாதிரி முக்கியமான நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இன்றைக்கி முருகர், வாராகி அம்மா, மகாலட்சுமி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்கங்க. பார்த்துட்டே இருக்கணும் போல் இருந்துச்சு. இந்த மல்லிப்பூ, ரோஜா பூவெல்லாம் வச்சு பின்னாடி பன்னீர் ரோஸ் வச்சுருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நறுமணமாக இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரியான பூ தான் வைக்கணும்னு சொல்லுவாங்கங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்கங்க. அதனால் நான் வந்து பூஜையெல்லாம் ஒரு காலையில் 8:30 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டேங்க. அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணி இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் அவ்வளோ டைம் எடுத்துக்கும். நான் வந்து கொஞ்சம் பொறுமையாக தாங்க செய்வேன். கொஞ்சம் ஸ்பீடாக செய்கிற மாதிரியெல்லாம் செய்ய மாட்டேன். பொறுமையாக செய்வேன். அதனால் எனக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் 9 மணிக்கு வீட்டு பக்கத்துலேயே சாய்பாபா கோயில் இருக்குங்க. இன்றைக்கி குரு பௌர்ணமி அப்படிங்கிறதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிக்கெல்லாம் போயிட்டோம். ஏன்னா அந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ க்யூவாக இருக்குங்க. கொஞ்சம் லேட்டாக போனால் கூட அவ்வளோ க்யூ இருப்பாங்க. நல்லா கொஞ்சம் பொறுமையாக பார்க்க முடியாது. அப்படின்றதுனால காலையில் 9 மணிக்கெல்லாம் பாப்பா நான் எல்லாம் கிளம்பி போயிட்டோம். அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாய்பாபா பார்த்துட்டே இருந்துட்டுங்க. அதுக்கப்புறம் என்ன வேணும்னே கேட்கவே இல்லைங்க. மறந்தே போச்சு. நம்ம அடடா நம்ம எதையுமே கேட்கலையே சாய்பாபா கிட்டே இன்றைக்கி
ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கேட்டுட்டு நிதானமாக அங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் பிரசாதமெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு 3 மணிக்கு மேலே எங்கள் வீட்டு பக்கத்தில் ஃபோரம் மால் இருக்குங்க. அங்கேயுமே போயிருந்தோம். பாப்பா நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாங்க அங்கெல்லாம் கேம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். அன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி சண்டேங்கிறதுனால எங்களுக்கு இந்த மாதிரி தாங்க போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க.